வணக்கம் நண்பர்களே. குருவாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக இந்த எண்களை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேர்க்கணும். இப்போ நம்ம நம்பர்கள் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இந்த நம்பர்கள் தான் நம்மளுக்கு வேலை செய்யும். ஒரு ஆதார் கார்டு போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னாலும் அதுலேயும் உங்களுடைய ஆதார் உள்ளே போகிறதுக்கு கூட உங்கள்கிட்ட அந்த ஓடிபி நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய ஃபோன் எந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளேயே போக முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்பர்கள் நம்மளுக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த நம்பர்கள் நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். முக்கியமாக நம்ம அந்த ஆதார் நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதி. ஏன்னா அதை நம்ம மாற்ற முடியாது. அதுவே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மாற்றி பயன்படுத்தலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அல்லது ஒரு வண்டி நம்பராக இருக்கட்டும், மற்றும் நம்ம போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும், இப்படி நம்ம ஒவ்வொரு நம்பர்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களையும் நம்ம மாற்றி பயன்படுத்தலாம். அது எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக இந்த 46 அப்படின்ற எண்ணை நம்ம முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணுறது சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னாக்கும், இந்த 46ஆம் நம்பர் எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், முதல்ல அவங்களுடைய இந்த 46ஆம் நம்பர் அவர்களுடைய பெயரில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அந்த பெயர் ஆரம்பித்த பிறகு, அந்த பெயர் எழுத ஆரம்பித்த பிறகு இடுப்புக்கு கீழே அவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், நோய்வாய் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வரும். அப்போ அந்த 46 அப்படின்ற நம்பரை நாம் எந்த இடத்துலையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஆரம்பம் பேரில் ஆரம்பம் 46, முடிவு டோட்டல் 46 அப்படின்னு வந்துச்சுனாக்கும் அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் அவர்களுக்கு இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளை இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும், அதாவது உடம்பில் பாதி லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் தான் அதிகமாக நம்மளுக்கு பாதிப்பு. அது வாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நம்மளுடைய உடம்பில் காட்டும். இந்த 46ஆம் நம்பரை முக்கியமாக யாராக இருந்தாலுமே இந்த 46ஆம் நம்பரை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? அடுத்ததாக வண்டி எண்களையும் இந்த மாதிரி நம்பர்களை வச்சுருப்பாங்க. 46, 66, ஏன்னா ஃபேன்சி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேன்சி நம்பர் அப்படின்னு எடுக்கிறதெல்லாம் ஓகே. எடுத்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை 46, 64 அப்படின்னாக்கும் அது ஃபேன்சி நம்பர், அது டோட்டல் 20. அப்போ திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்பராகவே இருந்தாலும் கூட உடல் ரீதியாக அவர்களுக்கு பிரச்சனையை தரும். அப்போ உடல் ரீதியாக பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம ஆய்வு செய்து தான் நம்ம எடுக்க வேண்டியது. அப்போ அவர்கள் என்னென்ன நம்பர் வச்சுருக்கிறாங்க, எந்தெந்த நம்பர்களை பயன்படுத்துகிறாங்க, ஏடிஎம் பின் நம்பர் இப்போ 46, 56, 46, 46ன்னு போட்டிருப்பாங்க. இந்த எண்களையெல்லாம் அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு உள்ளேயே அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருது. அதனால் இந்த 46ஆம் நம்பரை நீங்கள் முக்கியமாக அவாய்ட் பண்ணுவது சிறப்பு. அடுத்ததாக 75. இந்த 75 அப்படின்ற நம்பர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலுமே செய்ய விடாது. இப்போ இந்த 75 அப்படின்றது ஒரு ஃபோன் நம்பரில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொழில் ஸ்தானத்தில் இந்த 75ஆம் நம்பர் அங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் தொழிலுக்காக நம்ம ஒரு புதிய முயற்சிகள் செய்தாலும் அங்கே தடைகளையும் தாமதத்தையுமே ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ இந்த 75 அப்படின்ற விஷயம், அதாவது குழந்தைகள் ஸ்தானத்தில் வந்தால் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம எது செஞ்சாலுமே அங்கே செய்ய விடாது. அப்போ இந்த 75 அப்படின்ற ஒரு ஃபேன்சி நம்பர் அவங்க வச்சுருந்தாலும் அங்கே தேவையில்லாத வீண் விரயத்தை கொடுத்து அவங்க கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த
இந்த 24ஆம் நம்பருக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம வந்து வீடியோ போட்டுருக்குறோம். அதனால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? 24ஆம் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அது கடன் கட்ட கொண்டு இருக்கக்கூடிய நம்பர். அதை நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு கடன் கட்டினாக்கும் அவங்க வந்து தெளிவாக இருக்கிறார்கள் என்றார். நம்ம அதெல்லாம் வேண்டாம், நம்ம எதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் அப்படின்ற எண்ணங்கள் அவங்கக்கிட்ட இருந்துச்சுனாக்கும் அங்கே அவங்களுக்கு தேவையில்லாத விரயங்களை கொடுத்து அங்கே வந்து கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். இப்படித்தான் ஒவ்வொரு நம்பருக்குமே தனி சிறப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த 75 அப்படின்ற எண்ணை நாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. அது எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துல செஞ்சாலுமே இந்த 75 அப்படின்ற எண்ணையும், அடுத்ததாக இந்த 46 அப்படின்ற எண் ஒரு தொழில் ஸ்தானத்தில் அங்கே வந்துச்சு அப்படின்னாக்கும் அவர் எந்த வேலையில் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கு அங்கே தடையை தரும். அங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அங்கே அவருக்கு வந்து சேராது. இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. இந்த நம்பர்னால தான் நம்மளுக்கு வந்துருச்சா, இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வேலை செய்யுதா அப்படின்ற எண்ணங்கள் அங்கே இருக்கும். ஆனால் அந்த நம்பர் அங்கே வேலை செய்யும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஃபோன் நம்பர் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபோன் பண்ணி கேட்குறது. சார் என்ன சார், எதுவாக இருந்தாலும் இந்த ஃபோன் நம்பர் தான் இன்றைக்கி நம்மளுக்கு காலகட்டங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஃபோன் நம்பரையும் வண்டி எண்களையும் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த ராஜநிலையோட நோக்கமே. இந்த ராஜநிலையில் எண்கள் அனைத்துமே அனுபவ ரீதியாக நம்ம வந்து அனுபவித்த விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்து அதன் பிறகு தான் உங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுக்குறோம். அதாவது நியூமராலஜியில் உங்களுக்கு வந்து 1லேருந்து 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ். ஆனால் அந்த 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்களை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்து இந்த நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்கும், இதை நீங்கள் வந்து அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம் என்று அனுப்பி வச்சுருவாங்க. அந்த அனுப்பி வச்ச ஆள் அவர்கள் சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் இதில் வந்து 90% அங்கே வந்து இதுதான். ஆனால் இந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கும், வண்டி நம்பர் வச்சுருக்கீங்கனாக்கும், அதற்கு உண்டான பலன்களை நாங்கள் சொல்லி அதன் பிறகு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்யூஷனுக்கு உண்டான நம்பர்களை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த உண்மைகள் அதிக நிறைய இருக்குது. சரிங்களா? இந்த ராஜநிலை அப்படின்ற ஒரு விஷயம் மிக அற்புதமான ஒரு எண்கணிதம். அதனால் இதை பார்க்குறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.